ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.6ல் செகண்ட் சம். அதில் வந்து 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 1 இன்ட்டு x - 2 டிவைடட் பை x - 4 மைனஸ் 2x² - 5x + 2 டிவைடட் பை x - 4. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கும் எல்சிஎம் எடுத்தால் x - 4 மட்டும் காமனாக இருக்குது. அப்போ x - 4 வந்துடும். மேலே வந்து எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே வந்துடும். 2x + 1 x - 2. அடுத்து இந்த மைனஸை வந்து எல்லா டேமோடையும் மல்டிபிள் பண்ணிட்டா -2x² + 5x - 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டு டேமையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 2x எடுத்தோம்னா இந்த எக்ஸோடையும் மல்டிபிள் பண்ணணும், -2ஓடையும். அதே மாதிரி 1 எடுத்தோம்னா இந்த ரெண்டு டேமோடையும். அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வரும், 2x² - 4x + x - 2. இங்கே என்ன இருக்குது, -2x² + 5x - 2 டிவைடட் பை x - 4. இப்போ லைட் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். x² டேர்ம் பாருங்கள், இங்கே 2x² இருக்குது, இங்கே -2x². அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி 0 ஆயிரும். இங்கே -4x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே 5x இருக்குது. அப்போ 5x இங்கே ஒரு x, ரெண்டு ஆட் பண்ணால் 6x, அதில் ஒரு 4x போச்சுன்னா 2x கிடச்சிடும் நம்மளுக்கு. அப்போ 2x. அடுத்து இங்கே வந்து -2 இருக்குது, இங்கே ஒரு -2 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், -4 வந்துடும் டிவைடட் பை x - 4. இப்போ இதுலேருந்து 2வை காமனாக வெளியில் எடுத்தோம்னா x - 2 டிவைடட் பை x - 4. இதுதான் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இங்கே கொஸ்டின் பாருங்கள், 4x டிவைடட் பை x² - 1 மைனஸ் x + 1 டிவைடட் பை x - 1 ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா 4x அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. ஒன்றுனா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ a² - b² ஃபார்மேட். அப்போ a + b இன்ட்டு a - bன்னு எழுதிக்கலாம். அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x + 1 இன்ட்டு x - 1ன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் x + 1 டிவைடட் பை x - 1. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்தோம்னா, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்க டேமை எடுப்போம், காமனாக இல்லாததும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம்மில் மல்டிபிள் பண்ணிக்குவோம். அப்போ இங்கே x - 1 காமனாக இருக்குது, x + 1 காமனாக இல்லை, இருந்தாலும் அதையும் சேர்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வந்துடும், x + 1 இன்ட்டு x - 1 வந்துடும். அப்போ மேலே 4x அப்படியே இருக்கும், இங்கே வந்து மைனஸ், இங்கே x + 1 இருக்கா, கீழே வந்து என்ன இருக்குது, x - 1 இருக்குது. அப்போ x + 1ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ மேலேயும் x + 1ஆல் மல்டிபிள் பண்ணால் x + 1 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா, x + 1 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4x அப்படியே இருக்கும், மைனஸ் இங்கே x + 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து என்னன்னு வந்துடும், x² + 2x + 1ன்னு வந்துடும். ஏன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் a² + 2ab + b² அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ ஏக்கு பதிலாக x, பிக்கு பதிலாக 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், x² + 2x + 1ன்னு வந்துடும் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, x + 1 இன்ட்டு x - 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4x அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் -x² - 2x - 1 டிவைடட் பை x + 1 இன்ட்டு x - 1ன்னு கிடச்சிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ x² டேர்ம் வேறு எதுவும் இல்லை. அப்போ இங்கே -x² மட்டும்தான் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கலாம், -x² அப்படியே வச்சுக்கலாம். 4x - 2x, அப்போ 4xல் 2x போச்சுன்னா 2x ரிமைனிங் இருக்கும். அடுத்து -1 டிவைடட் பை x + 1 இன்ட்டு x - 1. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடுறோம் நியூமரேட்டரில். இப்போ x² - 2x + 1ன்னு வருமா, டிவைடட் பை x + 1 இன்ட்டு
எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ இதுக்கு அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு டி ஃபேக்டர் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, இங்கே ஒன் இருக்குது, 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 1 இன்ட்டு 1 1. இங்கே -2 இருக்கா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அப்போ -2. இது சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ 1 1s ஆர் 1, ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்துட்டோம்னா கீழே -2 கிடச்சிரும் ஆட் பண்ணுறப்ப. இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸு. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குது, இந்த மைனஸ் அப்படியே வெளியில் இருக்கட்டும், அதை மறந்துடக்கூடாது. x minus 1 into x minus 1 கிடைக்குது. divided by x plus 1 into x minus 1. இப்போ இதில் வந்து x minus 1க்கு இந்த x minus 1 கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே வந்து மைனஸ் x minus 1 அப்படின்றது ரிமைனிங் இருக்கா, இந்த மைனஸை உள்ளே கொண்டு வரலாம். இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டா x வந்து மைனஸ் ஆயிரும், இந்த -1 ப்ளஸ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 minus xன்னு நான் எழுதிக்கிறேன், டிவைடட் பை x plus 1. இப்போ இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அப்போ எக்ஸசைஸ் 3.6ல் செகண்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.